ஹாய் ஆல். என்னோட லைஃப்பில் சாட்டர்டேஸ் எப்படி போகும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த விலாகு. எப்போவுமே நான் சாட்டர்டேஸ்னால் காலையில் 5 மணிக்கு ஏஞ்சிருவாங்க ஜிம்முக்கு போகிறதுக்காக. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் எந்திரிக்கலை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 8 இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கோல்டு, உடம்பெல்லாம் பயங்கர வலி. அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஜிம்மை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது போக வழக்கமாக குடிக்கிற காஃபியையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பெப்பர் டர்மரிக் மில்க் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டா கொஞ்சம் வந்து தொண்டைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதை பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒர்க்கிங் உமன் யாராக இருந்தாலும் அவங்க வந்து முக்கியமாக எல்லா வேலையுமே வந்துட்டு வீக்கெண்டுக்காக வந்து தள்ளி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்துட்டு இந்த துணி துவைக்கிறது, எதெல்லாம் வந்துட்டு அழுக்காக இருக்கோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா வேலையுமே சாட்டர்டேக்கு தான் வைப்பேன். ஸோ துணியை மிஷினில் போட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாரம் ஒரு தடவை வந்துட்டு கண்டிப்பாக மினிமம் ஒரு தடவை இல்லைனா 2 தடவையாவது நான் வந்து கீரை சாப்பிட்ருவேன், செஞ்சுருவேன். ஸோ அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி கீரை ஏற்கனவே கட் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ கீரை பொரியல். நான் வந்து கீரை பொரியலாக காலையிலேயேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நீங்கள் 3 வேளையுமே வந்துட்டு சோறு கொடுத்தா கூட நான் வந்து சலிக்காமல் 3 வேளையுமே சாப்பிடக்கூடிய ஆள். எனக்கு சாம்பார் தான் வேணும், சைட் டிஷ்ஷாக தான் காய் வேணும் அப்படிலாம் இல்லை. சாம்பார் கொடுத்திங்கன்னா வெறும் சாம்பார்லேயே சாப்பிடுவேன், காய் கொடுத்திங்கன்னா வெறும் காயிலையும் சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ இப்போது கீரை பொரியல் பண்ணியாச்சு. அதனால் கீரையை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு எக்கு பொடி மாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு காலையிலேக்கு வந்துட்டு எல்லா 3 வேளைனா 3 வேளையுமே வந்துட்டு நீங்கள் ப்ரோட்டீன் வந்துட்டு உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ப்ரோட்டீன் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு காலையிலேக்கு கீரை பொரியலும் முட்டை பொடி மாஸும் பண்ணுறேன். அண்ட் எங்கள் வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்களுக்கும் வந்துட்டு கீரையும் ஃபேவரெட், முட்டையும் ஃபேவரெட்னு சொல்லலாம். கீரை வந்துட்டு எப்படி பழக்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுங்களுக்கு வந்துட்டு ஹல்க்குனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹல்க்கு க்ரீன் கலரில் இருப்பார்ல, அவர் வந்து கீரை சாப்பிட்டு தான் க்ரீன் ஆனார் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிவிட்டேன். அவனுங்களும் அதை நம்பி எப்போ கீரை செஞ்சாலும் நானே செய்யலைன்னா கூட அம்மா கீரை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பிட்ற அளவு நல்லா பழகிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஃபிஷ் வாங்கினோம். ஸோ ஃபிஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே. ஆனால் சாட்டர்டேவே ஃபிஷ்ஷு செய்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. சண்டே வந்துட்டு ஃபிஷ்ஷோட ரேட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். சாட்டர்டே கம்மியாக இருக்கும். வீக் டேயில் வந்துட்டு ஃபிஷ்ஷு செய்ய முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு ஃபிஷ்ஷு வாங்குறதுக்கே வந்துட்டு ஒரு 10 மணி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ வீக் டேயில் வந்துட்டு நான் 10 மணிக்கு அப்புறமா சமைச்சேன் அப்படின்னா செட் ஆகாது. அதனால் எப்போவுமே மோஸ்ட்டாக சாட்டர்டே தான் ஃபிஷ்ஷு. விலையும் கம்மியாக இருக்கும், நமக்கு டைமும் இருக்கும். ஸோ இப்போது ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே வந்துட்டு மசாலா போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சமையல் வேலை முடிஞ்சதுன்னா அடுத்து க்ளீனிங் வேலை தான். இப்போது ஃபுல் கிச்சனையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீனிங் வேலை, சமைக்கிற வேலை, காய் கட் பண்ணுற வேலையை விட மோசமான வேலை இந்த பாத்திரம் கழுவுற வேலை தாங்க. ஸோ எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து சாப்பிட எடுத்துகிட்டு வந்துட்டேன். பால்கனியில் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக சாப்பிடுவோம். இது தான் வந்து நான் சாப்பிட்றது. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷினில் துணி ஓடிடுச்சு. கொஞ்ச நேரம் மெஷின்லேயே விட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி அந்த ஈர ஸ்மெல் வந்துட்டு வர ஆரம்பிச்சிரும். அதனால் சாப்பிட்டு டயர்டாக இதையும் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணி எல்லாத்தையுமே வந்துட்டு காய போட்டு முடிச்சிட்டேன். அண்ட் துணி எல்லாத்தையும் காய போட்டதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் பயங்கர அழுக்குங்க. நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த டோர் கிட்டலாம் பயங்கர அழுக்காக இருக்கும். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்து இன்றைக்கி தான் அதுக்கான டைம் அமைஞ்சிருக்கு. ஸோ வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அது போக இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ நெட் வந்துட்டு எல்லா விண்டோஸ், டோரில் எல்லாத்துலேயுமே வச்சுருக்கோம். ஏன்னா பயங்கர கொசுங்க. நைட்டெல்லாம் நம்ம கொசு கடிச்சு மலேரியா, டெங்கு ஏதாவது வந்துருமோன்ற அளவுக்கு அவ்வளோ கொசு கடிக்கும். அதனால் இதில் ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. ஃபுல்லாக ஒட்டடை வச்சு அழுக்காகி அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் இன்றைக்கி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லா டோரில் விண்டோவில் இருக்கிறதையும் கழட்டிட்டு இப்போ வந்துட்டு அந்த ஒட்டடை எல்லாத்தையும் அடிச்சிட்ருக்கேன். இது அப்படியே ஊற வச்சோன்னு வைங்களேன், அந்த ஒட்டடைலாம் இதோட அந்த நெட்டோடு ஒட்டிடும், அப்புறம் போகவே போகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டேன். ஸோ காலையிலேருந்து வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அந்த டர்மரிக் மில்க் குடிக்கும்போது உட்காந்தது தான். மணி பார்த்திங்கன்னா 12:20 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டீயை குடித்தாச்சு. ஏன்னா காலையிலேயே நான் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டேன். 8 மணிக்கு தான் ஏந்திச்சேன். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். ஸோ அந்த ஃபிஷ் மசாலா போட்டேன் இல்லையா, அதை வந்துட்டு எங்கள் வீட்டில் அவன் இருக்குங்க. ஸோ அடுப்புக்கிட்ட நின்று இதை செய்ய வேணாம். அதனால் இதை வந்துட்டு அவன்லேயே வச்சுப்பேன். அதை என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு. அண்டு இப்போ வந்துட்டு இந்த ஊற வச்ச வந்துட்டு ஊறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ இப்போ நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு அலசிட்டு மாடியில் இருக்கிறதுனால இதை அப்படியே வந்துட்டு இங்கே மாடியில் காய வச்சுருவேன். ஸோ நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்றதுனால என்னோடய பையனும் வந்துட்டு நானும் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றலாம் தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தான். வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. அடுத்து கிளிப்பு போடலன்னா பறந்துடும். அதையும் முடிச்சுட்டா மணி வந்துட்டு 1:15 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்மளால் வேலை செய்ய முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறமா கீழே போனால் எல்லோரும் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் போயிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டேன். ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு மூவி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அடுத்து மதியம் லன்ச் இருக்கு இல்லையா, லஞ்சுக்கு வந்துட்டு ஃபிஷ் ரெடியாக இருந்தது. அடுத்து சாப்பாடு அதே கீரை. நமக்கு தான் 3 வேளையும் ஒன்றையே சாப்பிடுவோம்ல, அதனால் சேம் கீரை தான். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இப்படி சாப்பிடுவோம். அதனால் எனக்கு வந்து இது ஒரு பிரச்சனை இல்லை. நான் வந்து டைமுக்கு டைம் சாப்பிட்ற ஆள் கிடையாது. எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடுவேன். பசிக்கவே இல்லைன்னா நான் வந்து சாப்பிடவே மாட்டேன். ஸோ இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா இப்போ வந்துட்டு மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மணி பார்த்திங்கன்னா 4:15 ஆகிடுச்சு. 4:15னால் இப்போ மதியம் சாப்பிட்டு சிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு காஃபி போடுற டைம். ஸோ இப்போ வந்துட்டு சிங்கில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் அகெயின் வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஜங்க் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுனா கூட உங்களுக்கு வேறு எதுவுமே வீட்டில் இருக்காது. நீங்கள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டாகணும். அதனால் வாரம் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சுருவோம். அண்டு இன்றைக்கி வந்துட்டு என் பசங்க ரொம்ப நாளாக என்கிட்ட வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து ஜூஸ்லாம் வந்துட்டு அன்ஹெல்தி, அதனால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரூட்டாகவே சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃப்ரூட் சாப்பிட வச்சுட்ருந்தேன். ஆனால் ரொம்ப கேட்குறானுங்க. இன்றைக்கி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்டர்மெலன் ஜூஸை இன்றைக்கி போட்டாச்சு. அண்ட் ஸோ எந்த ஜூஸாக இருந்தாலுமே நான் வந்துட்டு வித்தவுட் சுகர் வித்தவுட் ஐஸ் தான் நான் குடித்தாலும் சரி, பசங்களுக்கு கொடுத்தாலும் சரி. ஸோ இந்த பாட்டிலில் தான் வந்து நான் எப்போவுமே அவங்களுக்கு ஜூஸ் கொடுப்பேன். இது வந்து அமேசானில் வாங்கினேன். லீக்கே ஆகாது. நீங்கள் வந்து ட்ராவலில் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் இந்த பாட்டில் வந்து அமேசானில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கிட்ஸ் இல்லை, நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம். 2 லிட் இருக்கும் ஆக்சுவலாக. அவ்வளோதாங்க. காலையிலேருந்து வந்து நான் குளிக்கவே இல்லை. இப்போ தான் குளித்தேன். ஏன்னா எப்படியும் வந்துட்டு அடிக்கிற வெயிலில் வேத்துருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா காஃபி வந்துட்டு ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ காஃபி யாராவது எடுத்துகிட்டு வந்து நம்ம குடிக்கும்போது இருக்கிற ஒரு ஃபீலே தனிங்க. மணி வந்துட்டு 6:10 ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா என்ன வேலை இருக்குன்னா, நம்ம காலையில் துவைச்சி போட்டது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அண்டு அப்படியே இப்போ மாடியில் வந்து ஒரு 6 மணி 6:30 அப்படின்னா காற்று வந்து நல்லா அடிக்குங்க. அதனால் நல்லா காற்று வாங்கி முடிச்சுட்டு எப்போவுமே வீக் டேலலாம் வரவே மாட்டேன். அண்ட் வீக்கெண்டில் ஈவினிங் டைம் வீட்டில் இருந்தால் தான் அந்த மாதிரி காற்று வாங்க வருவேன். எல்லா காலையில் காய போட்ட எல்லா துணியுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு மடிச்சிடணும். ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மேபி உங்களுக்கு ஆடாக கூட தெரியலாம், எனக்கு வந்துட்டு மடித்து வைக்கிறது வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம். மடித்து அதை அழகாக போய் ரேக்கில் வைக்கணும். ஸோ மடித்து முடிச்சுட்டேன், அதை வச்சுட்டேன். இல்லைனா பசங்க எல்லாத்தையுமே வந்துட்டு கலைச்சிருவானுங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க் என்னென்னா, பசங்க வந்து ப்ளே ஸ்கூல் போகிறானுங்க. ஸோ அவனுங்களுக்கு வந்துட்டு அந்த வீக்குக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வச்சுருவேன். அன்னைக்கு இந்த கபோர்ட் இருக்குல்ல, இது வந்துட்டு எதுலேயோ மீஷோலேயோ எதுலேயோ வாங்கினேங்க. இதில் கரெக்டாக வந்துட்டு அந்த 5 நாள் ட்ரெஸ்ஸையுமே வந்துட்டு இதில் கொண்டு வந்து ஷெல்ஃபில் வச்சுருவேன். நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சாதம் மீதி இருந்தது, ஃபிஷ் அப்படியே இருந்தது. அது போக கீரையும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் ரசம் மட்டும் வச்சு முடிச்சுக்கலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசம் மட்டும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. மணி 8 ஆச்சு. இனிமேல் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சாட்டர்டே நான் வந்து வீடியோ போடணும். அதுக்கு இன்னும் எடிட்டிங்கெல்லாம் பண்ணலை. அந்த எல்லா எடிட்டிங்கையும் பண்ணி முடிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. வீட்டை வந்து காலையிலேருந்து கூட்டவே இல்லை. நிறைய குப்பையாக இருக்குது. ஆனால் எப்படியும் அது வந்து குப்பையாக தான் ஆகும். நான் வந்து நாளைக்கு காலையில் ஏஞ்சி கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கத்த டேவை இதோட வைண்டப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களோட சாட்டர்டேவும் என்னோடது மாதிரி தான் போகுமா, இல்லை வேறு எப்படி போகும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.